ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் இப்போ எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்னூல் பக்கத்தில் தாங்க நின்றுருக்கோம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பொள்ளாச்சியிலேருந்து லோடு வந்து ஏற்றிருந்தோம் ஆந்திராக்கு. அதை அழகாகவே இறக்கிட்டு அப்புறம் அங்கேருந்து வந்து அனந்தபூர் பக்கத்தில் வர சொல்லியிருந்தாங்க. ஸோ அங்கே வந்துட்டோம். வந்து கிட்டத்தட்ட இப்போ ஒரு 4-5 நாள் பக்கம் வந்து வண்டி வந்து ஆல்ட் ஆயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஏதோ ஆந்திராவில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்ட்டாங்க. ஸோ அதனால் வந்து லீவு ஆல்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் வந்து நமக்கு வந்து லோட் ஆகிருக்கு. இது எந்த ஊருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு தான், அதாவது நாகர்கோவில் பக்கம் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி நம்ம வந்து லோடு வந்து ஏற்றுக்கு பாயிண்ட்டுக்கு வந்து அழகாகவே வந்துட்டோம். வந்து நம்ம பாயிண்டில் தான் வந்து வண்டி வந்து விட்டுருக்கோம். இது என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழைக்காய் லோடு தாங்க ஏற்றிட்டுருக்கோம். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட டைமிங் தான் வந்து போகிற மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி பார்க்கலாம். நமக்கு வந்து 10 டன் பாசிங் தான், லோடுமே வந்து 10 டன் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்றிட்டுருக்காங்க. இது இங்கே வந்து வாழைக்காய் எப்படிலாம் ஏற்றுறாங்க, நம்ம வந்து எவ்வளோ டைம் கொடுக்காங்க, எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த வீடியோவில் வந்து இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே தொடர்ந்து வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லோடு ஏற்றுற பாயிண்ட் எல்லாமே பாருங்கள், ஃபுல்லாமே பாறை, சின்ன சின்ன கல்லாட்டே இருக்குது. இந்த வழியில் தான் வந்து கூட்டு வந்துருந்தாங்க. பாருங்கள், நம்ம வண்டி வந்து லோடு ஏற்றுற பாயிண்டில் தான் விட்டுருக்கோம். லோடு ஏற்றிட்டு இருக்காங்க. మంచి వైశాఖం తగలో కొంత వేసి வாழை வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். ஒரு சிலது வந்து விளைஞ்சிருக்கு, ஒரு சிலது வந்து விளையாமல் இருக்குது. இந்த பக்கம் தான் வந்து வெட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதையும் நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. வாழை தோட்டத்துக்குள்ளே தான் நின்றுருக்கோம். வாழை வந்து எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு வந்து பாருங்கள். குலை வந்து நல்லாவே பெருசாகவே இருக்குது. எல்லாமே கம்பு வச்சுருக்காங்க. கம்பை வந்து எடுத்து வந்து வெட்டிகிட்டு இருக்காரு நம்ம அண்ணா வந்து. ஹாய் சொல்லுங்கள். ஹாய் சொல்லுங்கள். హాయ్ தெலுங்கு தானே? தெலுங்கு சொல்லுங்க. தெலுங்குல பேசுங்க. ఎవరు ఇక్కడ మాట్లాడతారా? யூடியூப். హలో. இவர் தான் வந்து காய் வெட்டி அழகாக வந்து கொடுத்துட்ருக்காரு. நம்ம ஆளுங்க எல்லாமே வந்து நீட்டாக சம்மந்துட்டுருக்காங்க. இன்னும் சூப்பராக லோடு எல்லாம் ஏற்றி முடிச்சிட்டாங்க. லோடு ஏற்றிட்டு இப்போ வந்து டார்ப்பாக வந்து கட்ட போகிறாங்க பாருங்கள். இதெல்லாம் உனக்கு தான் டெக்னிக்கல் வரும், எனக்கா தெரியும். இல்லை, அது ஒன்றும் பிரச்சனை. அப்படியே எடுத்தால் போதும்.
மாட்டேங்குது வண்டி தெரியுது. கட் பண்ண என்ன இருக்கலாம், இதை கொடுத்துருங்க. சூப்பராகவே லோடு வந்து ஏற்றி கொடுத்தாங்க. லோடு ஏற்றிட்டு இப்போ தான் வந்து நம்ம வேபிரிட்ஜை வந்து பார்த்து போயிட்டுருக்கோம். 15 கிலோமீட்டர் பக்கம் வந்து வந்துடும். அதாவது லோக்கலில் தான் வந்து போகணும். நீட்டாக அவங்களே ஏற்றி பாயில் தரப்பெல்லாம் கட்டி கொடுத்து இப்போ வந்து வேபிரிட்ஜ் பார்த்து போயிட்டுருக்கோம். பேமெண்ட் போட்டுட்டு அப்படியே வந்து பைபாஸில் ஏற்றிட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம கிளம்பி போயிடலாம். அதாவது நம்ம நிற்கிற பாயிண்ட்லேருந்து டோட்டலாக நம்மளுக்கு பாயிண்ட்டு எவ்வளோ கிலோமீட்டர் வரும் பார்த்தீங்கன்னா ஒரு 1100 கிலோமீட்டர் பக்கம் வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வண்டி விட்ட டைம்லேருந்து கன்வென்ஸாக வண்டி வந்து ஓட்டிகிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். இப்போ ஆந்திரா உள்ளே தான் வந்து இருக்கும். ஆந்திரா வந்து கர்னூல் பக்கத்தில் தான் இருந்துகிட்ருக்கோம். கர்னூல் வந்து எப்படிலாம் இருக்குது அப்படிங்கிறது வந்து பாருங்கள். இந்த லோக்கல் வில்லேஜ்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். நம்ம லோக்கல் வழியில் போகும்போது பாருங்கள் ஆடு எல்லாமே குறுக்க வந்துட்டுருக்கு. இது வந்து சின்ன ரோடு, அதனால் வந்து நம்ம ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஆடு எல்லாமே நல்ல கருப்பாக இருக்கு பாருங்க. செம்பரியாடும் வெள்ளாடும் சேர்ந்து கலந்துருக்கு. சூப்பராகவே லோடெலாம் ஏற்றி நல்லா இடையும் போட்டு அப்புறம் வந்து பாயெல்லாம் தயார்ப்பெல்லாம் கட்டி எடை போட்டு இப்போ வந்து முடிச்சாச்சு. சூப்பராகவே நம்ம வந்து லோடு ஏற்றி நல்லா எடை போட்டுட்டு இப்போ வந்து நம்ம கிளம்பிட வேண்டி தான். இங்கேருந்து கிட்டத்தட்ட கிலோமீட்டர் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1000 சில்லற கிலோமீட்டர் வருது. இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 மணி பக்கம் ஆகுது. ஆமாம், எத்தனை மணிக்கு போகலாம் அப்படிங்கிறது வந்து பார்க்கலாம். நம்ம வியாபாரி வந்து வர இருக்கிறோம். டைம் பாருங்கள், கரெக்டாக வந்து 2 மணி பக்கம் ஆகுது. அதாவது பகலில் நமக்கு 1020 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது. நாம் எவ்வளோ நேரத்தில் போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இப்போ வேறு இங்கே மழை லைட்டாக ஆரம்பிச்சிருக்கு. சரி, முடிஞ்ச அளவுக்கு அப்படியே நிற்காமல் போயிட்டுருப்போம். இன்னும் அனந்தபுரக்கே நமக்கு 30 கிலோமீட்டர் பக்கம் இருக்குது. மதுரை 652 கிலோமீட்டர் இருக்குது. ஆவரேஜாக ஒரு 65-70 அப்படியே பிடிச்சி வந்துட்டுருக்கோம். டைம் ஒரு 3:30 பக்கம் ஆயாச்சு. வண்டி எடுத்து 1.5 மணி நேரம் ஆயிருக்கு. அரவக்குறிச்சி கரெக்டாக இன்னொரு 70 கிலோமீட்டர் வந்து பக்கம் இருக்குது. நாம் நேற்று நைட்டு மாலூர்கிட்ட வரும்போது டைம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 8 மணி பக்கம் இருக்கும். மாலூர்லேருந்து ஒசூர் வர வழியில் வந்து வண்டி வந்து விடல. என்ன காரணம்னு பார்த்திங்கன்னா ஏதோ திருவிழா அப்படின்னால வண்டி எல்லாமே பிளாக் பண்ணி தான் வச்சுருந்தாங்க. ஒரு சில வண்டி தான் வந்துட்டு வேறு இன்னொரு ரூட்டு வழியாக வந்துருந்து, அதாவது கிருஷ்ணகிரிக்கு வர மாதிரி. நாம் அந்த வழியில் தான் வந்து வந்திருந்தோம். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அது எங்கள் லோக்கலில் சின்ன சின்ன ஊர் வழியாக வந்து வந்திருந்து, அதாவது முன்னாடி ஒரு வண்டி போயிட்டு இருந்து அதை பார்த்தா நம்மளும் வந்திருந்தோம். ஸோ ரோடு தெரியாதனால வந்து கூகுள் மேப்பு பார்த்து வர இருந்து, அதனால் வந்து நம்மளை வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அப்படியே வந்து பார்த்து வந்துட்டோம். அதுக்கு மட்டுமே ஒரு 2 மணி நேரம் பக்கம் வந்து ஆயிருந்து. அதுக்காக தான் அந்த டைம் தான் அதில் ஒரு 2 மணி நேரம் போயிடுச்சு. அப்படி வந்து வந்துட்டுருக்கோம். பார்க்கலாம் எவ்வளோ நேரத்தில் வந்து போகலாம் அப்படின்ட்டு. இன்னும் நமக்கு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 300 கிலோமீட்டர் பக்கம் வந்து இருக்குது.
300 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா வந்து கரெக்டாக பாயிண்ட்டுக்கு வந்து ரீச் ஆயிடலாம். சரி பார்க்கலாம் எத்தனை மணிக்கு நம்ம பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும், அப்புறம் எப்படிலாம் லோடு இறக்குறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். டைம் வந்து 10 மணி பக்கம் ஆகுது. நம்ம இப்போ எவ்வளோ கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 900 கிலோமீட்டர் பக்கம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஒரு 100 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. இப்போ எந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 100க்கு உள்பட தான் வரும்னு நினைக்கிறேன். வள்ளியூர் நாங்குநேரி. நாம் லோடு இருக்கிற பாயிண்ட்டுக்கு இன்னொரு 25 கிலோமீட்டர் பக்கம் தான் வந்து இருக்குது. நம்மளை வந்து நாகர்கோவிலுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க. நாகர்கோவில் வந்து இப்போ சிட்டி டைமில் பகலில் வண்டிலாம் விட மாட்டாங்க. அப்படின்னால வந்து நம்ம இன்னொரு வழியில் வந்து போகலாம். இது எந்த வழியில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பைபாஸில் போயிட்டு அப்புறம் 5 கிராமத்துலேருந்து ரைட் எடுத்து அப்படியே வந்து போயிடலாம். இதில் வந்து நேராக நம்ம இறக்குறது வந்து சிட்டியில் அந்த பக்கம் அவுட்டரில் வந்து இறக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த பைபாஸில் அப்படியே வந்து போயிடலாம். பாருங்கள் மேகங்கள்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்ட்டு. பார்க்கைக்கே ஒரு அழகாக இருக்குது. இங்கே எல்லாமே நேற்று எல்லாமே நல்லா மழை பெஞ்சிருக்கனால மழை பெஞ்சிருந்துருந்தாங்க. அதே மாதிரி வந்து மழை பெஞ்சிருக்கு. இப்போ எல்லா பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக அழகாக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மழை பெஞ்சிருக்கு. நம்ம வண்டி நேற்று அங்கே எடுத்த வண்டி தான். அப்புறம் வந்து கண்டினியூஸாக அப்படியே வந்துட்டுருக்கோம். இடையில மட்டும் ஒரு மணி நேரம் மட்டும் தூங்கியிருந்தோம். இப்போ டைம் வந்து ஒரு 11:30 பக்கம் ஆகுது. கரெக்டாக ஒரு 12 மணி பக்கம் வந்து போயிடலாம். மெயின் ரோட்டில் வந்துட்டு இருந்தோம். அது வந்து ஏதோ வேலை நடக்கு அப்படின்னால வந்து இப்போ திருப்பி விட்டாங்க. இந்த ரோடு பாருங்கள் எவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு. ஆப்போசிட்டில் வண்டி வந்தால் கூட போக முடியாத அளவுக்கு இருக்குது சின்ன ரோடாட்டு. எவ்வளோ சின்ன ரோடாக இருக்குன்னு பாருங்கள். பக்கம் தான் ஒரு 2 கிலோமீட்டர் தான் போக வேண்டியிருக்கு. 2 கிலோமீட்டர் போயிட்டோம் அப்படின்னா வந்து ரைட் எடுத்துடலாம். அது வந்துட்டு கன்னியாகுமரியிலேருந்து வர ரோடு. ஃபஸ்ட்டே தெரிஞ்சிருந்தேன் அப்படின்னா நம்ம நேராக கன்னியாகுமரி போயே வந்துடலாமா இருந்து. லோடாக இருக்க பாயிண்ட்டுக்கு வந்துட்டு லோடு தான் வந்து இறக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான மழை. கரெக்டாக மணி பார்த்தீங்கன்னா 1 மணி பக்கம் ஆகுது. இந்த லோக்கலில் கொஞ்சம் வரக்கே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. ரோடு வந்து இறக்கிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க. மழை பார்த்தீங்கன்னா நல்லா பெஞ்சிட்டே இருக்குது. சரி மழை பெய்யட்டும். தண்ணி எப்படி சாடுது பாருங்கள். போட 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 போஸ்ட்
அதாவது 1-2 பாயிண்ட் வரும் அப்படின்னாங்க. ஒரு 2 பாயிண்ட் வந்து கொடுத்துட்டோம். இன்னுமே ஒரு 2 பாயிண்ட் இருக்குது. இன்னுமே டைம் வந்து 4 மணி பக்கம் தான் ஆயிடுச்சு. அதாவது நம்ம நாகர்கோவிலேருந்து திருவனந்தபுரத்தை பார்த்து வந்து போயிட்டுருக்கோம். அங்கே தான் வந்து இறக்குற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ சாயந்தர டைம்னாலே ஃபுல்லாகவே ரெஷ்ஷாக தான் இருக்குது. ஃபுல்லாக வண்டியே ஓட்ட முடியல. கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போகுது. இந்த ரோட்டில் வந்து நைட்டு ஓட்டினா மட்டும்தான் ஓரளவுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்கும். பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக வண்டி ஓட்டிகிட்டு வந்து ரொம்ப டயர்டாக தான் இருக்குது. இருந்தாலும் லோக்கலில் கொடுக்கணும் அப்படிங்கிற போது நம்ம வந்து கொடுத்து தான் ஆகணும். வழியில் அப்படி இல்லைன்னா வந்து நம்ம லோக்கல் டிரைவர் தான் வந்து போட்டிருக்கணும். சரி கொடுத்துக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து இறக்குறேன்னு இருக்காங்க. அப்படி இல்லைன்னா வந்து ஆட்கள் தான் போடுன்னு சொல்லியிருக்க மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல. சாயந்தரம் தான் வந்து தெரியும் ஆள்கிட்ட போடுறாங்களா இல்லைன்னா வந்து நமக்கு இறக்கி விட்றாங்களா அப்படின்னு. இறக்கி விட்டுட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம அடுத்த லோடு வந்து செட் பண்ணிடலாம். அடுத்த வாழைக்காய் ஆகிறதுனால வந்து நம்ம வாழைக்காவே பார்த்து ஏற்றிக்கலாம். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து லோடு வந்து இறக்கிக்கணும். இறக்கிட்டா தான் நம்ம அடுத்த லோடு வந்து ரெடி பண்ண முடியும். ஏன்னா நம்ம அடுத்த லோடு செட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா வந்து இது இறக்கலன்னா மறுபடியும் வண்டி வந்து கொடுக்க முடியாது, கஷ்டமாக போயிடும். அதனால் வந்து லோடு இறக்கிடலாம். ஃபுல்லாக இறக்கிட்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டணும், என்னெல்லாம் செலவாயிருக்கு, இந்த லோடோட வாடகை, அப்புறம் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு லோடு ஓட்டணும் நம்ம பொள்ளாச்சி டு ஆந்திரா போனது, அதோட வாடகை, அப்புறம் ஊர்லேருந்து ஒரு லைன் போயிருந்தோம், அந்த வாடகையும் எல்லாம் சேர்த்து தனியாக ஒரு வீடியோ வாட்டு மேக் பண்ணி போடுறேன். இப்போ நம்ம எப்போலாம் இறக்குறோம் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்துக்கலாம். லோடு வந்து இறக்கலைங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா மழை வந்துருச்சு. முக்கால்வாசி லோடு வந்து இறக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சமாக தான் வந்து இருந்துகிட்ருக்கு. அதுவுமே காலையில் வந்து இறக்கி விட்றோம் அப்படின்னாங்க. மழை வரல அப்படின்லாம் வந்து கொஞ்சம் இறக்க வந்து வாய்ப்பு இருந்துச்சு. மழை வந்ததுனால வந்து இறக்க முடியல. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கேயே சாப்பாடு வந்து அவங்களே வாங்கி கொடுத்துட்டாங்க. சாப்பாடு நீட்டாக சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். நேற்று நைட்டு வந்து நல்லா முழிச்சு ஓட்டிட்டு இருந்தனால வந்து இன்றைக்கி நல்லா ரெஸ்ட் எடுக்கலாம். நீட்டாக வண்டி வந்து நல்லா சேஃபான இடத்துல சைடாக தான் வந்து விட்டுருக்கோம். அதனால் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. காலையிலே நேரமாக வந்து இறக்கி விட்றோம் அப்படின்ட்டு இருக்காங்க. பார்த்துட்டு எப்போ இறக்குறாங்க என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் என்ன வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து நல்லா நீட்டாக வந்து ரெஸ்ட் எடுத்துடலாம். இப்போ டைம் எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 மணி பக்கம் வந்து ஆக போகுது. காலையில் 8 மணி என்னமோ தான் வரேன் அப்படின்ட்டு இருந்தாங்க. சரி பார்ப்போம் எப்போ இறக்குறாங்க என்னென்னு பார்த்துட்டு பண்ணிக்கலாம். சூப்பராகவே லோடு வந்து இறக்கி முடிச்சுட்டேங்க. முடிச்சுட்டு இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வள்ளியூரில் தான், அதாவது நம்ம பாடத்து பங்கில் தான் நின்றுருக்கோம். நம்ம லோடு வந்து மதியமே வந்து இறக்கிட்டாங்க. இறக்கிட்டு நம்ம வண்டி கொஞ்சம் சின்ன சின்ன வேலை இருந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரேக் செக் பண்ணுறது, அப்புறம் வந்து நம்ம கேபின் உள்ளே வந்து கொஞ்சம் லீக்கேஜ் இருந்துச்சு, அதையும் வந்து ரெடி பண்ணிட்டோம். அதனால தான் இவ்வளோ டைம் ஆகிடுச்சு. இப்போ வந்து நீட்டாகவே குளிச்சிட்டோம். நம்ம பாரத் பங்க் தண்ணி வந்து எவ்வளோ அழகாக இருக்குது அப்படி பாருங்கள். இந்த சைடில் நம்ம நண்பர்கள் யாரும் வந்தீங்க அப்படின்னா வந்து பாரத் பங்க்லேயே நீட்டாக ஃப்ரெஷ்ஷப் ஆகிறதுக்கு வந்து தண்ணி எல்லாமே இருக்குது. குளிச்சுட்டு நீட்டாக பொறுமையாக வந்து போகலாம். அப்படியே இங்கே டீசல் அடிச்சுட்டு கிளம்பிக்கலாம். இங்கே டீசல் குவாலிட்டி எல்லாமே நல்லா அழகாகவே இருக்கும். சரி, நம்ம நண்பர்கள் எதாவது வந்தீங்க அப்படின்னா வந்து இந்த பாரத் பங்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம்.